தமிழக கேரள எல்லையை ஒட்டிய ஆனைக்கட்டி பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி ஆதிவாசி மக்கள் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் கோவை செய்தியாளர் நேசராஜ். தமிழக கேரள எல்லையான ஆனைக்கட்டி பகுதியில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த ஆனைக்கட்டி எல்லை பகுதியான அட்டப்பாடியில் 192 கிராமங்களில் 12,000 ஆதிவாசிகள் வசித்து வருகின்றனர். தற்பொழுது ஆனைக்கட்டி பகுதியில் 22 கிராமங்களில் 7,000க்கும் மேற்பட்ட ஆதிவாசிகள் வசித்து வருகின்றனர். குறிப்பாக இந்த ஆனைக்கட்டி பகுதியில் ஒரு டாஸ்மாக் கடை உள்ளது. இந்த டாஸ்மாக் கடையினால் கடந்த 2 வருடங்களாக ஆண் ஆதிவாசிகள் 116 பேர் இறந்துள்ளதாக ஆதிவாசிகள் தெரிவித்துள்ளனர். அதேபோல தொடர்ந்து 20 நாட்களாக இந்த பகுதியில் உள்ள ஆதிவாசிகள் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். குறிப்பாக கோவை மாவட்ட ஆட்சியர் அர்ச்சனா பட்நாயக் மற்றும் பாலக்காடு மாவட்ட ஆட்சியர் மேரிக்குட்டி ஆகியோரிடம் இவர்கள் மனு கொடுத்துள்ளதாகவும் இந்த ஆனைக்கட்டி பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையை உடனே அகற்ற வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். குறிப்பாக இவர்கள் கூறும்பொழுது இந்த டாஸ்மாக் கடையை அகற்றும் வரை எங்களது போராட்டம் தொடரும் என தெரிவித்துள்ளனர். கடந்த 17ஆம் தேதியிலிருந்து நாங்கள் இந்த உசுறு போராட்டம்னு சொல்லி போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். ஏன்னா இந்த அட்டப்பாடியில இந்த ஆனைக்கட்டியில இருக்கிற டாஸ்மாக் இருக்கிறனாலே எங்களுக்கு இந்த அட்டப்பாடி பகுதியில இருக்கிற மக்களுக்கு எல்லாருமே இந்த வைன் ஷாப்ல போய் குடிச்சிட்டு சாகுறாங்க. அதனாலதான் நாங்க இந்த போராட்டமே கொண்டு வந்தது. அதனால இந்த 1.5 வருஷத்துக்குள்ளேயே 116 பேருக்கு மேற்பட்ட ஆளுங்க செத்துருக்குறாங்க. எங்க ஊர்ல வெள்ளகோளம், வெச்சப்பாடி, வரகம்பாடி, கோஞ்சியூரு, சோலையூரு, வயலூரு, கடம்பாறை இந்த வட்டகரத்திலே இப்போ 3 மாசம் ஆகிறதுக்குள்ளே ஒரு 300 பேர் இப்ப செத்துருக்குது. சாராயத்தை குடிச்சு செத்தாச்சு. அப்ப கோட்டரை குடிச்சு செத்தாச்சு. துணி வேண்டாம், மணி வேண்டாம், சாப்பாட்டுக்கு வேண்டாம், ஒண்ணுமே வேண்டாம். எங்களுக்கு இந்த கடை மாத்திரம் இந்த டாஸ்மார்க்கத்தை நகர்த்தி தந்தா நாங்க எப்படியோ ஜீவிச்சுக்கவோ அப்படிங்கிற நிலைமையை தான் நாங்க இப்ப ஆடிட்டு இருக்கோம். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜெரால்டுடன் நேசராஜ்.